அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்பி எக்ஸாம்ல தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 16 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 184 இருந்து 200 வரைக்கும் ஒரு 16 கொஸ்டின் தமிழ் கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் கீ மட்டும் பார்த்துருவோம். என்ன குடுத்துருக்கான் பாருங்க. தேவர் அனையர் கயவர் அவர்தாம் மேவன செய்தல் ஒழுகலான் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தரை பார்த்தீங்கன்னா, புகழ்வது போல பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதுன்னு சொல்லிட்டாலே என்ன சொல்லலாம் அப்படின்னா, வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லலாம். 184க்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆன்சர் தான். செகண்ட் தான் ஆன்சர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் தான் ஆன்சர். வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து பாருங்க 185 வெரி ஈல முடிஞ்சாலே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிசை இலபடை தான். அப்ப நமக்கு ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கு. 185க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 186 என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா, அலங்கார பொருட்களுக்கும் போக போக்கி பொருட்களுக்கும் தரப்படுவது மட்டுமின்றி தரப்படும் நிலை மாறி புத்தக சாலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு 186வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 187 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காஞ்சி காண்டம் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? காஞ்சி காண்டம் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சேக்கிலார் எழுதின பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்துல ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் காஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா சைவ நெறியில் உள்ள சந்ததிகள் மற்றும் இடங்கள்ல நிகழக்கூடிய அந்த பாடல் வரிகள்ல ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேக்கிலார் தான் வர்றதுக்கு 99% நமக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா 188 என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, பிரபஞ்சம் அது குறித்த விழிப்புணர்வு எதன் மூலம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அறிவியல் மற்றும் தத்துவம். நமக்கு அறிவியல் அப்படிங்கிறது இருக்கு. சயின்ஸ் மற்றும் பிலாசபி. அப்போ அறிவியல் மற்றும் தத்துவத்தின் மூலியமா தான் பிரபஞ்சம் குறித்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுது. அறிவியல் அப்படிங்கிறது ஆப்ஷன் 7 188க்கு ஏதான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 189 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது அப்படி. 3 எருதுகள் இருக்கு. பல பேர் சேர்ந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரட்டுறான். அதோடைய ஓவியம் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோத்தகிரி அப்படிங்கிறதுல கரிக்கையூர் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் நமக்கு இதை பத்தின ஓவியம் இருக்கிறதா சொல்றாங்க. 189க்கு ஏதான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 190 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காக்கை குத்தன் கூழ் அழகு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? காக்கை குத்தன் கூழ் அழகு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, காக்கை அப்படிங்கிறது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தான். சரிங்களா? கருப்பு நிறம் தான். அப்ப குத்தன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காக்கையுடைய அந்த குஞ்சு. சரிங்களா? குத்தன் அப்படிங்கிறது காக்கையுடைய குஞ்சு. அதுக்கு பேர் தான் குத்தன் அப்படின்னு அர்த்தம். கூழ் அழகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உண்மையில் அழகல்லாததும் கூட அழகுக்குரியவர்களாக தோன்றும் அப்படிங்கிறது. கூழ் அழகு அப்படிங்கிறதுடைய அர்த்தம். உண்மையில அது அழகா இல்லாம இருந்தாலும், அதுக்கு பார்த்தீங்கன்னா, அழகா இருக்கிறது போல தோன்றக்கூடியதா பார்த்தீங்கன்னா, கூழ் அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப காக்கை குத்தன் கூழ் அழகு இதுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, தன்னை உயர்த்தி பார்ப்பது. அப்ப காக்கை பார்த்தீங்கன்னா, கருப்பு கலரா இருந்தாலும், தன்னை தானே உயர்த்தி பார்ப்பது அப்படிங்கிறதா சரியான ஆன்சரா வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கையும் வரலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சோர்ஸ்ல என்ன ஆன்சர் தராங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஆனா தன்னை உயர்த்தி பார்ப்பது அப்படிங்கிற எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா, தன்னை தாழ்த்தாமல் உயர்த்தி பார்ப்பது அப்படிங்கிறது நமக்கு சரியா வரலாம். அதை வச்சு தான் நம்ம ஆன்சரை போட்டிருக்கோம். சரிங்களா? தன்னம்பிக்கையும் எதுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தன்னை உயர்த்தி பார்ப்பது வரலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 191 திருக்குறள் அப்படிங்கிறது முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1812ல தான் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல தஞ்சாவூர்ல ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறது தான் அச்சிடப்பட்டார் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 192 வாழ்க்கைக்குரிய கல்வி அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றக்கூடிய பாடல் யாரை பற்றியது அப்படிங்கிறாங்க. வாழ்க்கைக்குரிய கல்வி அப்படிங்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் எழுதியிருக்காங்க. சரிங்களா? வாழ்க்கைக்குரிய கல்வி அப்படிங்கிறது ஒரு பாட தலைப்பு தான்.
இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க, பாரதியாரும் சொல்லியிருக்காங்க. இப்ப திருவள்ளுவர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய சிந்தனைகள் மற்றும் வாழ்வியல் நெறிகள் சம்பந்தமான நற்செய்திகளை பற்றி பேசுகிறது. அப்ப வாழ்க்கைக்குரிய கல்வி அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்திகளை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எடுக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் அப்படிங்கிறது புரட்சிகரமான கருத்துக்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, வெளிப்படையா சொல்லியிருக்காரு. வாழ்க்கைக்குரிய கல்விகள சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வரலாம். ஆனா ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? 192க்கு ஆப்ஷன் சி தான் ஓகே ஆன்ஸர் வரலாம். ஓகேங்களா? 99% செட் ஆகலாம். சரிங்களா? இன்னைக்கு கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆன்ஸர்ன்னு அதுவும் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து பாருங்க 193 கம்பராமாயணத்தில் கணவனுடன் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாடு கடத்தலில் உடன் செல்லும் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது மிக்க மனைவியாக யார் சித்தரிக்கப்படுகிறார் அப்படின்னா, சீதை தான். ஏன்னா, அவங்க தான் கூட போறாங்க. அப்ப சீதை தான் அப்படிங்கிறது 193க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 194 மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லிட்டாலே எவ்வளவு பார்த்தீங்கன்னா, அடிவரையறை நமக்கு 583 தான். சரிங்களா? மலைபடு கடாம்னால 583 பெருங்கௌசிகினார் சொல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்து பாருங்க 195 திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்தாக அமைந்த நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படிங்கிற கொங்கு அலர்தலர் அப்படின்னு சொல்லிட்டு பாடலே இருக்கு. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படிங்கிறது இருக்கு. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இருக்கு. 195க்கு சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 196 அகம்புறம் அப்படிங்கிற பிரிவுகள்ல முதலில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நூல் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் சொல்லுது. தொல்காப்பியத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அகம் புறம் சார்ந்ததாக பிரிக்கிறாங்க. அகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையாகவோ புறம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீர வாழ்க்கை. சரிங்களா? வீரம் மற்றும் போர் சம்பந்தமான வாழ்க்கையில் சொல்லக்கூடியதா தான் அமையுது. இப்ப தொல்காப்பியம் அப்படிங்கிறதா 196க்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 197 உலகத் தமிழ்ச் சங்கம் எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா மார்ச் 1 2016 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திறந்திருப்பாங்க. 2016 இருக்கு. அதனால எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க 198 இலம்பகம் எனும் உட்பிரிவுகளை கொண்டது. இலம்பகம் அப்படின்னாலே சீவக சிந்தாமணி தான் ஆக்சுவலா 13 இலம்பகங்களை கொண்டது. சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் காண்டங்களை கொண்டது. குண்டலகேசியில இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. சருக்கம் இந்த மாதிரி வந்துரும். சீவக சிந்தாமணி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு 13 இலம்பகங்களை கொண்ட நூலாக கருதப்பட்டது. 198க்கு 4th தான் ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது 9th புக்ல இருக்கு. புக்கு கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. இப்ப பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு. இது இருக்கானா? இருக்கு. இது பொருத்தமா தான் இருக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு. பெண்களுக்கு சொத்துரிமையும் இருக்கு. குடும்ப நலத்திட்டமும் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணமும் இருக்கு. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சீர்திருத்த திருமண ஏற்பும் இருக்கு. அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் ஆன்ஸரு. இதுதான் நமக்கு ஆன்ஸரா கிடைக்குது. இது எல்லாமே இருக்கு. நமக்கு பொருந்தாததான் கேட்டிருக்காங்க. இப்ப 199க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். எதுவுமே இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர் 200 சங்கம் அப்படிங்கிற சொல்லு எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது? சங்கம் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, கூடுகை கூட்டம் தான். சரிங்களா? சங்கம் அப்படின்னாலே கூடுகை கூட்டம் தான். அதத்தான் குறிக்குது. ஓகேங்களா? ரைட். தேங்க் யூ. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம 1, 2 கொஸ்டின் மட்டும் லைட்டா வந்து சேஞ்சஸ் ஆகலாம். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 99% ஆன்ஸரு பக்காவான ஆன்ஸர் தான். ஓகேவா? தேங்க் யூ.